கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 3:12, 2 Corinthians 3:12. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். என்ன எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? நாங்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்த அந்த மகிமையை காட்டிலும் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள ஜீவிக்கிறதுனால வரக்கூடிய மகிமை மிகவும் மேன்மையான மகிமை. அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால தைரியமாக பேசுகிறோம். எங்களுடைய தாராளமாயும் தைரியமாயும் பேசுறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்கிறார். 23ஆம் வசனம் பாருங்களேன். அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுமெது என்ன? நாம் காணாதை நம்பினோமாகினால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். என்ன இங்கே சொல்லும்போது, எங்களுக்கு சரீர மீட்பு வரப்போகுது, எங்களுக்கு ஒளியின் சரீரம் கிடைக்க போகுது. சரீரத்தில் அந்த மீட்பு வரும்போது நாங்கள் மகிமையான சரீரம் பெறப்போகிறோம். அதனால் அதை குறித்து நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது? நாங்கள் அதிக மகிமையுள்ள ஊழியத்தை பெற்றிருக்கிறோம், அதிக மகிமையுள்ள அதிக கனமுள்ள காரியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது? இந்த மகிமையான ஊழியம், ஜீவனை கொடுக்கிற ஊழியம், இது ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்கிற ஊழியம், மோசையை போல முக்காடு போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லாத ஊழியம், எங்கும் நாங்கள் திறந்த முகமாய் தேவனுடைய மகிமையை எங்கும் காட்டக்கூடியதாய், இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை மாற்றினார் என்று சொல்லும் விதமாக எல்லாருக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையில் வாழுகிறோம். எங்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கை குறித்த பயம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு புது ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் கர்த்தரால் நீதிமான் என்று தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன் என்கிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதே கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில், மிகுந்த தைரியத்தோடு உங்களோட பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், உங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ணமாக சந்தோஷமாய் இருக்கிறேன். என்ன உங்கள் மேலே எனக்கு மிகவும் தைரியமும் நம்பிக்கையும் எல்லாமே இருக்குது. காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை தீத்து வந்து எங்களுக்கு சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்குது? நாங்கள் மிகவும் தாராளமாக தைரியமாக பேசக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த தைரியம், இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த நம்பிக்கை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். எப்படி? நான் பயந்து வாழலை. நான் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்குது, அவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்குது. நான் ஒரு திறந்த முகமாக நான் போகும்போது என்னைய பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு நம்பிக்கை எங்கே? நம்முடைய நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை வரும்போது நமக்கு என்ன வரும்? நமக்கு தைரியமும் தாராளமும் உண்டாகும். இது இலவசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்களும் மீட்கப்பட முடியும், நீங்களும் அவருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம். அப்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடிய மக்களாக இருப்போம்? ஒரு நம்பிக்கை உடைய மக்களாய், கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் நம்ம இருப்போம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நீங்களும் நானும் இந்த மகிமையான ஆவிக்குரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். என்ன, நமக்கு நித்திய உடன்படிக்கை, கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நம்ம அவரோட எப்போதும் இருப்போம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரோட நம்ம எப்போதும் இருப்போம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த உலக பாடுகள் ஏதாவது உங்களுக்கு பெருசாக தெரியுமா? இல்லை உங்களுக்கு காசு இல்லை,
இல்லை உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கு, இல்லை உங்களுக்கு சுகம் இல்லை, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது இல்லை, இந்த பூமியில் இல்லைங்கிற ஒரு காரியம் உங்களை எந்த வகையிலையாவது தடுக்குமா? தடுக்காது. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாறிடுவீங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். அப்போ உங்களை பார்க்குறவங்க கர்த்தரை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உண்டாகும். அப்படி செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கை உடையவர்களாய், நான் கர்த்தரோடு அவருடைய சன்னிதானத்தில் ஒரு புதிய ஜீவனோடு காணப்போகிறேன், எனக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட போகிறது என்று எனக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்பதனால ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாய் இவர்களை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.